இந்த மாதம் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது ஆண்டவர் எப்படி கொடுக்குறாருன்னா, ஜனங்களை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்குறார். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இயேசுவே ஸ்ட்ரைட்டாக பேசியிருக்கிறார். இந்த 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 ரெட் கலர் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு பேசுறது. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. நான் தோற்று போயிட்டேங்க, எங்கள் பிஸ்னஸில் தோற்று போயிட்டேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. என் வேலையில் ரொம்ப கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், ரொம்ப காசு வரமாட்டுதுன்னா உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் பலனே இல்லை? நம்ம ரொம்ப உழைக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் பலனே இல்லைன்னு சொல்கிறீங்களா? நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா 13:13 வாசிங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் எப்படி போட்டுக்குதுங்க? வாசிங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமா போவான், நாசம் அடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். பாருங்க, இங்க இந்த வசனம் எப்படி ஆகுதுன்னா ஒரு மாதிரி பயத்தை உண்டாக்குது. ஆமென். பைபிளில் பார்த்தீங்கன்னா, நீ குறுகி போவதில்லை, நீ பெருகுவாய். அந்த வசனம் நம்ம தேடி தேடி வாக்குத்தத்தங்களை வாசிப்போம். ஆனால் வாக்குத்தத்தங்களை விட திட்டுற வசனம் ரொம்ப நல்லது. ஆமென். ஒரு சிலருக்கு திட்டி திட்டி சொர்ணம் இல்லாத போகும், அது வேற. ஆனால் திட்டினா சொர்ணம் வரணும், ஆனால் திட்டுறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. பசங்க ஸ்கூல் போகலன்னா அடிப்பாங்க இல்லைங்களா? எதுக்கு? அவங்க நல்லா வரணுன்னு. அடி வாங்குற பிள்ளைங்களாம் என்ன பண்ணும்? நல்லா வரணும்னு அடி வாங்குற பிள்ளைங்களாங்குது. ஒரு சில பாருங்க, இந்த பக்கம் கை காட்ட, இந்த பக்கம் அடி அடி அடின்னா அதுதான் சொர்ணம் போயிடுச்சு. ஆனால் ஒரு சில பசங்க அடித்தா உடனே என்ன பண்ணும்? கேட்டுக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த சாலமோன் சொல்றாரு, திருவசனத்தை அவமதிக்கிறவன் எப்படி ஆகும்னா நாசம் அடைவான். ரொம்ப ரொம்ப இந்த வசனம் ரொம்ப உள்ளே போயிடணும். நம்ம எந்த அளவுக்கு வசனத்தை நம்ம அவமதிக்கிறோம், பைபிளுடைய வசனத்தை எந்த அளவுக்கு நாங்கள் அவமதிக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த வசனத்தை ஆனர் பண்ணுறோம். ஆனர் பண்ணுறவன் அந்த திருவசனத்தை பயந்து ஏற்றுக்கொள்கிறவன் என்ன பண்ணுறான்னா பலன் அடைகிறானா. ஏன் நம்ம வாழ்க்கையில் பலன் இல்லைன்னா வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பயப்படல. அல்லேலூயா. ஏன் பலன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு நம்மளுக்கு பயந்து நடுங்கல. அல்லேலூயா. எந்த மனுஷன் வசனத்துக்கு பயந்து நடுங்குறானோ அவன் வாழ்க்கையில் எப்படின்னா பலனை பார்க்க முடியும். அவன் இன்னைக்கு ஒரு மாதிரி தான் இருப்பான். ஆனால் வசனத்துக்கு எந்த மனுஷன் பயப்படுறானோ, வசனம்னா முழு வசனமும் நம்மளை பற்றி கரெக்ட் பண்ணுற வசனத்துக்கெல்லாம் பயந்தனா நம்ம கண்டிப்பாக மேலே வந்துடுவோம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்ன கனம் பண்ணுகிறவனை வசனத்துக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பலன் கொடுப்பீங்க. அல்லேலூயா. எப்படியும் உங்கள் வாழ்க்கையில் மேலே வந்தே ஆகுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த பலன் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மனுஷன் மேலே ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுக்குறாரு. அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நெருக்கத்தின் மத்தியில் அவனுக்கு பயங்கரமான பலனை பார்க்குறான். இன்றைக்கி அவனை தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 காரியத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, பலனுக்கு எது ஆண்டவர் கொடுக்குறாரு, பலன் நம்ம வாழ்க்கையில் பலன் வரலன்னா, பலன் வரணும்னா எது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று, பலன் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமானதை பார்க்க போகிறோம். அந்த முக்கியமானதை நம்ம எப்படி விசுவாசத்தில் மூவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 காரியத்தை பார்க்க போகிறோம். 20 நிமிஷத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சரி, ஒரு காரியம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆதியாகமத்துக்கு போகலாம். 26:1 வாசிங்க. ம் 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 ம்
ம் ம் ம் போதும். சரி, இவ்வளவு தூரம் படிச்சிங்கல்ல, இதில் 2-3 வார்த்தை, ஒரே வார்த்தை அப்படி மாறி மாறி வரும். இப்போ இவ்வளோ தூரம் படிச்சிங்கல்லங்க, இதில் ஒரு வார்த்தை வந்து மாறி 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 வந்துனே இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான் ஒவ்வொரு வசனத்திலையும் வரும். எந்த வார்த்தை அது? எந்த வார்த்தை? திருப்பி வாசிங்க சிஸ்டர். ம் ம் வாசிங்க. ம் 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 சரி, ஆசீர்வாதம் வருது. 2 டைம் என்ன பண்ணுதுன்னா, ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகும் போது ஆசீர்வாதம், முடியும் போதும் ஆசீர்வாதம். இந்த சரி, இப்போ இந்த கதையை பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஈசாக்கு எங்கே இருக்கிறான்னா கானானில் இருக்கிறான். அந்த கானானில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம் வருது. எப்படிப்பட்ட பஞ்சம்னா, அவங்க தகப்பன் காலத்தில் ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்தது போலே ஒரு பஞ்சம். அந்த பஞ்சம் வரும்போது இவன் என்ன பண்ணுறான், யோசிக்கிறான், எகிப்துக்கு போகலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு இடைப்படுறாரு. அவன் ஜோமனில் ஆண்டவரே என்ன பண்ணுறாருன்னா இடைப்படுறாரு. இடைப்பட்டு சொல்கிறாரு, நீ என்ன பண்ணக்கூடாது, எகிப்துக்கு போகாத, இந்த இடத்துல இருன்றாரு. பாருங்க, உங்களை கரெக்ட் பண்ணுறாரு ஆண்டவர். உங்களை கரெக்ட் பண்ணினே இருக்கிறாரா? நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன தான் நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க, மற்றவங்களாம் கரெக்ட் பண்ணலன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியாதோ உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. எந்த மனுஷன் மேலே ஆசீர்வாதம் இருக்குதோ அந்த மனுஷனை ஆண்டவர் கரெக்ட் பண்ணினே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. என்ன பார்த்ததான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறீங்கன்னா, உங்கள் மேலே ஏதோ தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. அல்லேலூயா. இப்போ இவன் ஜோமன்லாம் ஆண்டவர் இவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அல்லேலூயா. சரி, ஒன்று பேசிட்டு சொல்கிறாரு, உங்கள் அப்பா மேலே, உங்கள் அப்பா என்ன பண்ணான்னா சொல்லு கீழ்ப்படிஞ்சான், அவன் என் பிரமாணத்துக்கு செவிசாய்ச்சான், சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான், கீழ்ப்படிந்ததுனால அவன் மூலியமா உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. இப்போ ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, நீ எங்கேயும் போவாத, நீ எங்கே இருக்கணும்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல என்ன பண்ணோம், நீ விதை, நான் 100 மடங்கு தான் அறுவடை கொடுப்பேன். அல்லேலூயா. சரி, இவன் மேலே என்ன இருந்ததுன்னா ஆசீர்வாதம் இருந்தது. எந்த ஆசீர்வாதம்னா அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இப்போ நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, இயேசுவை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு மேலே இருந்த ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. பைபிள் சொல்லு, கலாத்தியர் 3:13 வாசிங்களேன். ம் 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 சரி, 2 காரியத்தை நான் பார்க்குறோம். ஒன்று ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குதான், ஆசீர்வாதம் எப்படி இருக்குது, ஆவியின் வடிவில் இருக்குதான். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமா, விசுவாசி தான் பெற்றுக்கொள்ள முடியுமா. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வேலைக்கு போகலாங்க. வேலைக்கு போய் நீங்கள் கஷ்டப்படலாம். கஷ்டப்பட்டால் கூட அந்த ஆவிக்குரிய
ஆசீர்வாதம் உங்க மேல இல்லைன்னா நீங்க கஷ்டப்பட்டது எல்லாமே போயிடும். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்க பரலோகம் கட்ட விழுகுதுன்னா சபையில தான் கட்ட விழுகுது. அல்லேலூயா. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க பாருங்க, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் வாங்குறது தான் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ தேசத்துல வெள்ள நிவாரணம் 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நியூஸ்ல வந்துடுச்சு 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க? எங்க இருந்து கொடுக்குறாங்க? தலைமைச் செயலகத்திலயா? அதே போல தான் பைபிள்ல சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. எது? பரலோக கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. ஆனா சபையிலிருந்து தான் அதை ரிலீஸ் பண்றாங்க. ஆமென். 4000 ரூபாய்க்கு நீங்க ரிபன் பில்டிங் போகணுமா? தலைமைச் செயலகம் போகணுமா? எங்க போகணும்? உங்க இடத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு போகணும். உங்களுக்கு எங்க கார்டோ அங்க போகணும். ஆமென். இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரியல, பரிசுத்த ஓய்வு நாள் அப்படியே கட் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, இந்த வாரத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் சபையிலிருந்து தான் வரப்போகுது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாதனால தாங்க பலன் இல்லைங்க. ஏன் பலன் இல்லைன்னா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம்ன்ற அந்த ஆசீர்வாதனால தெரியல அவங்களுக்கு. ஆசீர்வாதம் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, இந்த ஆசீர்வாதம் இவன் மேல இருந்ததுங்க. இவன் மேல இருந்ததுனால இவன் ஜெபம் கூட பண்ணல. ஆனா ஆசீர்வாதத்தின் வலிமை என்ன பண்ணுச்சுன்னா இவனை குறுக்கிடுது. அல்லேலூயா. ஒரு சிலர் பாருங்க, அவங்க மேல ஆசீர்வாதம் இருந்ததுன்னா அவங்க பாருங்க, அவங்க எப்போ பார்த்தாலும் ஜகஜோதியா இருப்பாங்க. அவங்க தொட்டதெல்லாம் தொலங்கும். அல்லேலூயா. இந்த மனுஷன் வந்து போனாருங்க, வீட்டுக்கு வந்து போனாருங்க, என்ன தெரியலங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துருச்சுங்க. ஒரு சில மனுஷங்க வந்து போவாங்க, வீட்டில் வந்துட்டு போனாங்கன்னா பயங்கர தரித்திரம் தாண்டம் ஆடும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிலர் மேல அந்த அபிஷேகம் இருக்குங்க, அந்த ஆசீர்வாதம் இருக்கும். ஈசாக்கு மேல அந்த அபிஷேகமும் ஆசீர்வாதமும் இருந்தது. ஏன்னா அவங்க அப்பா சேர்த்து வச்சதுனால. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க அப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்க மேல சேர்த்து வச்சிருக்கிறாருன்ற அந்த நினப்பு மட்டும் உனக்கு இருந்ததுன்னா 10:30 மணிக்கெல்லாம் கரெக்டாக இங்கே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. யாருன்னா 4000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு, சரி 4000 ரூபாய் தரேன், போகலாம் 5 மணிக்கு போகலாம் அப்படின்னு யாருன்னா போய்க்கிறீங்களா? யாருன்னா போய்க்கிறீங்களா? காலையிலே போயிடுவோம். ஏன்னா திடீர்னு காணும், பணம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது? காலையிலே போய் லைனில் நிற்போம் இல்லை? ஏன்னா காசு அங்கேருந்து தான் கொடுக்குறாங்க. அதே போல தான் இந்த வாரத்துக்கு தேவையான சுகம், பாதுகாப்பு, ஐஸ்வர்யம் எல்லாமே ஆவிக்குரிய வடிவில் காலையிலே கொடுக்குறாங்க. 10:30 மணிக்கு சர்வீஸ்னா 10:30 மணிக்கு வந்துடணும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு 10:05 கூட வந்துடும் உங்களுக்கு. ஆமென். 10:35 கூட வந்துடும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் லேட்டாக வந்து 40க்கு 50க்கு வந்து ஒரு 11 மணிக்கு வந்து 11:45 வந்துன்னா உங்களுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? உங்கள் தெருவுக்கு கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக கொடுக்குறேங்க. அது 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், 3 மாதம் சுற்றின்னு வருவீங்க. நிறைய பேர் சுற்றுறாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாதனால அப்படியே பலத்தினால ஓடின்னு இருக்கிறாங்க. இன்னும் மேலே வரல, இன்னும் பலனே இல்லை ஆசீர்வாதம். யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். ஆசீர்வாதத்துடைய பவர் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் மேலே இருந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனே போயிட்டு வாலண்டரியே போயிட்டு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமான வார்த்தை என்ன தெரியுங்களா? இப்போ இப்படி சொல்கிற பாருங்களேன், உங்களுக்கு ஃபீவர் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், ஃபீவருக்கு அந்த ஃபீவருடைய வைரஸை கொல்ற பவர் இருக்குது. ஆமென். ஆமென். கை கால் வலியெல்லாம் வந்துச்சுன்னா என்ன போடுவாங்க? பெயின் கில்லரா? பெயின் கில்லரை போட்டானாவும் வலியெல்லாம் சரியாயிடும். ஏன்னா வலியெல்லாம் மாத்திர பவர் அதுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு மெடிசனுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கிறது போலவே ஆசீர்வாதன்ற சொல்லுக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வல்லமைனா, பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகிற இடமே எங்கன்னா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆதியாகமம். இல்லைங்க 22ங்க. வாசிங்க, கரெக்டு தான்.
ஆ ஆ ம் போதும். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தின் ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பரவுங்கள் பூமியின் பெருக கடவுது. பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வாதன்ற சொல்லு என்ன தெரியுங்களா? எப்படி ஒரு பெயின் கில்லருக்கு அந்த பெயினுடைய வலியை மாத்திர அந்த சக்தி அதுக்குள்ளே இருக்குதோ, எப்படி ஃபீவரின் கிருமியை அழிக்கிற ஒரு சக்தி அது போல் இருக்குதோ, அதே போல் ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை என்னன்னா, அது எப்படி பண்ணுமா? பழுகுமா, பெருகுமா, நிரப்புமா. எப்படி சொல்கிறேன் பாருங்க. 500 ரூபாய் நோட்டு பர்ஸில் இருக்கும், திருப்பி ஒரு 500 ரூபாய் வரும், திருப்பி ஒரு 500 ரூபாய் வரும். 500 ரூபாய் வந்து 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா 10,000 ரூபாய் வந்தோடனே பர்ஸு பிதுங்கிடும். புரியுதா? ஆசீர்வாதம்ன்ற வார்த்தைக்கு பவர். ஒரு பெயின் கில்லருடைய பவர் பார்த்துருப்பீங்க, பேராஸ்டமலுடைய பவர் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆசீர்வாதம் அந்த வார்த்தையுடைய பவர் என்னன்னா, பழுக வைக்கிறது, பெருக வைக்கிறது, நிரப்ப வைக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் பழுகும் பெருகும். அவரை ஆமாம், நீ உங்கள் அப்பாவை பார்த்து சொல்லு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழுகும் பெருகும் நிரப்பம் வழியும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதத்துடைய வல்லமை. ஆமென், அல்லேலூயா. நான் என் வார்த்தை அனுப்பி உன்னை சுகமாக்குவேன்னு சொல்றாரு, அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. நீ கீழே எல்லாம் மேலே, அதுக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஆனால் ஆசீர்வாதம் எந்த இடத்துலலாம் வருதோ, எந்த மனுஷன் மேலே ஆசீர்வாதம் இருக்குதோ, அந்த மனுஷன் மேலே எப்படி இருக்கணும்னா, அது பழுகும் பெருகும் நிரப்பும். நீங்கள் ஏன் எப்படி பாஸ்டர்ன்றீங்களா? அதே வசனத்துக்கு போகலாம், அந்த ஈசாக்குக்கு போகலாம். ஈசாக்கு 13:12 வாசிங்க. 11:12 வாசிங்க. 26:12. அந்த தேசத்தில் விதை விதைத்தான், அவனை ஆசீர்வதித்ததினால் பாருங்க, அவனை என்ன பண்ணாரு? 100 மடங்கு. வனாந்தரத்தில் விதைக்கிறாங்க, தண்ணி இல்லாத நேரத்தில் விதைக்கிறான். பொட்டக்காடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பொட்டக்காடில் விதைக்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் 100 மடங்கு அறுவடை வச்சுட்டு சொல்றாரு, எங்க வர வர பழுக ஆரம்பிச்சான், விருத்தி அடைய ஆரம்பிச்சான், மகா பெரியவனானாம். பாருங்க, பழுகி பெருகி நிரப்பும் போது உங்க காலர் அப்படியே தூக்கி விடுவாங்க காலரை. நீங்க உங்க நடையே மாறும். கொஞ்ச நாள் பார்த்தான் அவன், அந்த தேசத்துடைய ராஜா பார்த்தான், நான் ஈசாக்குடைய நடைய மாறுது, தயவுசெய்து நீங்க இருந்து போயிடுறான்றான். தயவுசெய்து போயிடு, ஏன்னா நீ ராஜாவா நான் ராஜாவா தெரியல. அல்லேலூயா. உங்க ஏரியால அவன் ராஜாவா இருப்பான். எப்போ உங்க மேல ஆசீர்வாதம் வருதோ அவன் ராஜாவா நீங்க ராஜாவா தெரியுது. மூட்டை கட்டி கிளம்பிடுவான். கிளம்பிட்டாங்க ராஜாங்கெல்லாம், இங்க இருந்து ராஜாங்கெல்லாம். யாரு ராஜான்னு தெரியாது. புரியுதுங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க தெருவுக்கு நீ தான் ராஜா. நீ ராஜாவா இருந்தா குட்டி குட்டி ராஜாலாம் கிளம்பிடும். ஆமென், அல்லேலூயா. அந்த ராஜா சொல்லும், ஏன் உங்கூட என்னால் இருக்க முடியாது, நீ கிளம்பிடு, இல்லை நான் கிளம்பிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ராஜாவா இல்லாத அப்படி கூஜாவா இருக்கிற வரைக்கும் அவன் ராஜாவா இருப்பான். ஆனால் நீ ராஜாவா மாறிட்டுனா அவன் கிளம்புவான். ஆமென். தரித்திரத்தில் கூட போராடி கொண்டிருக்கிறீங்களா? நான் பெரிய ஆளுன்னு சொல்றா, நீங்க ராஜாவா மாறுதுங்க. எப்படி மாறுறது? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களோ, ஆவிக்குரிய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு உங்க இருதயம் ஏங்கி தவிக்குதோ, அந்த அளவுக்கு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்க மேல பேலன்ஸ் செய்யும். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வச்சு, எசேக்கியேல் சொல்வாரு, ஜிஆர்டி வந்து சொல்லுமா, அந்த தங்க நகை வந்து சொல்லுமா, அந்த என்னது ஆரம் வந்து சொல்லுமா, நான் உன் கூட தான் இருப்பேன், நான் உன் கூட தருப்பேன், நான் வந்துடுறேன்னுமா. ஏடிஎம்ல இருக்கிற பணம் 1 லட்ச ரூபான்னு சொல்லுமா, அது போறாங்க, நான் அவங்க கூட போறேன், அவங்க கூட போறேன்னுமா. அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடரும். யார் மேல? யாரு தேவனுடைய வார்த்தையை ஆசைப்படுறாங்களோ, பரவாயில்ல பிளாட்டா போகலாம், இவங்களுக்கு கிடையாது. யாரு தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வருதே,
நான் போய் இன்னும் முன்னாடின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மேலே அந்த பேலன்ஸை, அந்த ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துச்சான், அந்த தேசத்தில் என்ன பண்ணான்னா, இவன் பாருங்க, இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்களேன், எங்கள் அப்பா மேலே ஒரு ஆசீர்வாதம், என் மேலே ஒரு ஆசீர்வாதம், இப்படி சொல்கிறேன் பாருங்க. ஒரு அப்பா வந்து நல்லா வேலை செஞ்சு அந்த அப்பா வந்து உண்மையாக இருந்து அவர் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பார். புள்ளி என்ன பண்ணுவான், உண்மையாக இருப்பான் பாருங்க. இப்போ இவன் அப்பாவுடைய ஆசீர்வாதம் இவன் மேலே வரும், அதுக்கப்புறம் இவன் மேலே ஒரு ஆசீர்வாதம் வரும். இப்போ பைபிள் எப்படி தான் சொல்லுது, திரும்பி 11 வாசிங்க. இல்லைம்மா 11 இல்லைங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவித்தான். பாருங்க, இப்போ அவன் அவன் எப்படி இருந்தானா, ஒண்ணுமில்லாத இருந்தான், வெறுமையா இருந்தான், இங்க இருந்து கிளம்பிடலாம், எகிப்துக்கு போயிடலாம் இருந்தான். ஆனா இவன் பாருங்க, விசுவாசி என்ன பண்றான்னா, ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் விதைக்கிறான். விசுவாசத்தில் நீங்கள் ட்ரையான இருக்கிற நேரத்தில், சூழ்நிலைலாம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு நேரத்தில் கர்த்தர் சொன்னதை செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஆமென். இயேசு மேலே இருந்த ஒரு ஆசீர்வாதம் என் மேலே இறங்கி வருது. நான் விசுவாசி ஒரு காரியத்தை செய்யும் போது தேவன் என்னையே அப்படியே ஆசீர்வதிக்கிறார். புரியுதா? புரியுதா? தேவன் என்ன பண்றாருன்னா, விசுவாச செய்கை கனப்படுத்துறார். அல்லேலூயா. உலகத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தங்க. நான் அங்கே கூட சொன்னேன், கிறிஸ்தவங்கன்னா உங்கள் மேலே தனிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுங்க. உலகத்தில் ஒரு ஒரு பாருங்க, நல்லூர் மலையிலும் தீயூர் மலையும் மழையை, உங்களுக்கும் மழை அவங்களுக்கும் மழை இல்லைங்களா? உங்களுக்கும் சோறு அவங்களுக்கும் சோறு, உங்களுக்கும் சுகம் அவங்களுக்கும் சுகம், எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாரும் மேலேயும் கொடுக்குறாரு. ஆனால் கிறிஸ்தவன் அப்படின்னா அவனுக்கு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதங்க. இன்னொன்று நம்ம சொல்லுவோம்ல, உலகத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த உலகம் என்ன பண்ணுன்னா இருந்தால் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, நீ இருந்தால் செய்யறது கிடையாது, நான் சொன்னா செய். உலகம் என்ன பண்ணணும்னா இருந்தால் தான் செய்யும். ஆனால் கிறிஸ்தவங்க என்னன்னா அவர் சொன்னால் செய்யணும், இல்லைனாலும். ஆமென், அல்லேலூயா. இவன் இல்லைனாலும் செய்கிறான், செய்யும் போது விருத்தி வருது. ஆமென், அல்லேலூயா. இல்லையே இல்லை, இந்த காசு வச்சு நான் ஒரு நாளை ஓட்டிடலான்னு சொல்லுவீங்க. ஆண்டவர் சொல்ல, அந்த காசை விதைன்னுவார், அந்த காசை போடுன்னுவார். என்கிட்ட அதான் சொன்னார். 2006 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், இல்லை இல்லைங்க, ஆண்டவர் சொல்ல அதை எடுத்துன்னு போடுன்னுவார். கொடூரமான ஆண்டவர் ஆகிறார் அவர் அப்படின்னு நினச்ச காலம்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார், நான் பார்த்தியா, நான் வந்து ஒருத்தர்கிட்ட காசு கேட்டேன். யார்கிட்ட? அந்த விதவை என்ன பண்ணா, காசு போட்டா. நான் சொல்லுவேன், ஆண்டவரை சாப்பிட்றதுக்கு காசு வச்சுக்கிறேன், அந்த விதவை பாரு எப்படி போட்டா பாரு. ஆமாம் ஆண்டவரே, அவர் சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த பொண்ணையும் போடுன்னுவார். மோசமான ஆண்டவர் போல தெரியும். ஆனால் எந்த நேரத்தில்னா ஒன்றுமே இல்லாத நேரத்தில் விதைக்க சொல்லுவார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், உலகம் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், உலகம் எப்படி விதைக்க சொல்லுங்க, உலகம் எப்படி விதைக்க சொல்லும், உலகம் எப்படின்னு சொல்லும், உனக்கு வச்சுக்கின்னு மீதி கொடு, இது உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், உனக்கு இருக்கிறத கொடுத்துருன்னுவார். உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்கிறோமே, இதில் கூட தான். அல்லேலூயா. பாருங்க, ட்ரையான இருக்கிற நேரத்தில் விதைன்றாரு, ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கொடுன்றாரு. இது பரலோகத்துடைய சிஸ்டம். ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, என்னுடைய ஆசீர்வாதம் என் கையில் இருக்கிற ஆசீர்வாதம் இல்லை, இயேசு மேலே இருந்த ஆசீர்வாதத்தை பார்த்து நான் விதைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இயேசு எனக்காக தரித்திரமானாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கையில் இருக்கிற காசை யோசிக்க மாட்டீங்க, அவர் மட்டும் தான் யோசிப்பீங்க. வசனம் சொல்லுது, என்ன வசனம், அவரையே கொடுத்தவர். இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் சொந்த குமார் என்று பாராமல் அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது. இப்போ 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவை, 10 லட்சம் ரூபாய் தேவை. 10 லட்ச ரூபாய் பெருசா, இயேசு பெருசா? 10 லட்ச ரூபாயோட ரொம்ப காஸ்ட்லி. ஆமென். 10 கோடி பெருசா, இயேசு பெருசா? 10 கோடியோட இயேசு பெருசு, காஸ்ட்லி.
மில்லியன் ட்ரில்லியன்லாம் சொல்றாங்களா, இதை விட அவரே கொடுத்துட்டாராம். 100 ரூபா போடலாமா, 5 ரூபா போடலாமா, 10 ரூபா போடலாமா அப்படின்னு நினைச்சுன்னா அவர் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆசீர்வாதம்னா புரியுதுங்களா? ஏசு நான் ஏற்றுக்கொண்டேன்னு அப்பயே நான் ஆசீர்வாதமா மாறிட்டேங்க. என் மேல ஆசீர்வாதம் இருக்குதுங்க, ஈசாக்கு மேல ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா விசுவாசிய வச்சா பாருங்க கால 100 மடங்கு. ஆமென். உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குது, நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆரோக்கியம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் 6 மாசம் இருப்பாங்க. இந்த கிறிஸ்தவங்களுடைய நிலைமை தான். நான் இயேசுவை ஏற்றுக்கணும், ஆசீர்வாதம். நான் இயேசு எனக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கிறாரு. நான் சொல்றேன், ஆரோக்கியம் பேர் வச்சுன்னு கேட்பேன், உங்களுக்கு என்ன பேருங்க? ஆரோக்கியம். எவ்வளோ நாளாக இருக்கிறீங்க? 6 மாசமா இருக்கிறேங்க. எனக்கு கிறிஸ்துவனுடைய நிலைமை தான். நாங்கள் எப்படிங்க இருக்கிறீங்க? ஃபீஸ் கட்டிங்க. ஐயோ, ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டப்படுறோங்க நாங்கள். என்னங்க ஆண்டவர் எதுவும் பண்ணல? எதுவும் பண்ணலங்க, ஜெபம் பண்ணுங்கிறேங்க. இவங்கெல்லாம் யாரு? ஆரோக்கியம் பேர் வச்சுன்னு 6 மாசம் ஹாஸ்பிட்டலில் பத்துன்னு இருக்காங்க. பேருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமென். என்ன பாஸ்டர் என்னமோ சொல்றீங்க பாஸ்டர்? ஆமாம், ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி. ஆனால் நீங்கள் விசுவாசி கால் எடுத்து வைக்கும் போது அது மேலே பலவந்தம் பண்ண பாருங்க, அது வரும்போதே உங்கள் மேலே 100 மடங்கு வந்துடும். வசனம் சொல்லுது, அந்த தேசத்தில் அவன் விதைச்சான், கர்த்தர் 100 மடங்கு அவனுக்கு பலனை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆசீர்வாதத்தை யோசிங்க. என் மேலே ஆசீர்வாதம் இருக்குது, கர்த்தருடைய வசனம் என் மேலே ஆசீர்வாதமாக வந்திருக்குது. ஒவ்வொரு வசனமும் என் மேலே அப்படியே மழை போல பனி போல இறங்கி கொண்டிருக்குது. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அதை நான் கனப்படுத்துகிறேன். நீங்கள் கனப்படுத்தும் போது அந்த வாக்குத்தத்தம் உங்கள் மேலே அப்படியே பலிக்கும். ஆமென். ஒரு சிலருக்குலாம் உள்ள போல தரித்திரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால உள்ள போக மாட்டுது பாருங்க. ஆசீர்வாதத்துடைய பவரை பார்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ரொம்ப முடியாத ஒருத்தர் இருப்பாங்க, கூட ஒருத்தர் கூட்டின்னு போவாங்க. ஏன்? ரொம்ப முடியாத இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு முடியல அவங்களுக்கு, கூட ஒருத்தர் கூட்டின்னு போவோம். எதுக்கு? அப்புறம் மாத்திரை எழுதும் போது இவங்க டயர்டாக இருப்பாங்க. அவங்க 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 தான் டாக்டர் சொல்கிறதுலாம் கேட்கணும் இல்லை? அவங்க டாக்டர் சொல்ல, நம்ம உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபீவருங்க, எனக்கு வயிறு வலிக்க, டக்குன்னு எழுதுவார். போட்டு எழுதிட்டு டக்குன்னு இது காலையில் போடு, நைட்டு போடு, எல்லாத்தையும். இவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? பேஷண்ட்டுக்கு தெரியாது. கூட இருக்கிறவங்க யோசிச்சு கரெக்டாக மனசில் வச்சுன்னு போனவொடனே, வெளியே போனவொடனே சொல்லணும், இது காலையில் போடுன்னு சொன்னார், நைட்டு போடுன்னு சொன்னார், இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுன்னு சொன்னாருன்னு சொல்லி யார் சொல்லணும்?